நான் யுஏஇ போகிறேன்னு சொன்னல, அதோட பார்ட் 2 வீடியோ கன்டினியூஷன் தான். ஸோ அகெயின் மறுபடியும் டிக்கெட் போட்டேன். சரி போவோம், இந்த டைம் எங்கே போய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து நான் வந்து வேறு ஃப்ளைட்டு போனேன். அது வந்து மார்னிங்கு. ஸோ மார்னிங்கே வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு. ஆல்மோஸ்ட் சென்னை வந்து நெருங்கியாச்சு. ஒரு 113 கிலோமீட்டர் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வந்து போயாச்சு. நான் வந்து சென்னை ஏர்போர்ட்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது. நான் திருச்சி தான் வந்து எல்லாம் வருவாங்க போங்க எங்கள் வீட்டிலேருந்து. சென்னை வந்து எங்களுக்கு லாங்கு. ஸோ சென்னை ஏர்போர்ட் பார்த்ததுமே காலியாக கிடக்கு. எனக்கு வர பயம், ஏர்போர்ட் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு. எனக்கு கம்மியான பேசஞ்சர் தான் ஆப்ரேட் பண்ணாங்க. எனக்கு வந்து போர்டிங் வந்து 6 o'clock. நான் 5:30க்கே உள்ளே போய் எல்லா ப்ரொசீஜருமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எந்த கேள்வி எதுவுமே கேட்கல. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ காலியாக கிடந்தது. எனக்கே ஒரு பயம், என்னடா நம்ம மட்டும் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துருக்கோம், யாரையுமே காணுமே, அப்போ நம்ம மட்டும் தான் அந்த ஃப்ளைட்டில் போகிறோமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருந்தது. நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கேட் 9ல் வந்து உட்காந்துட்டேன். ஸோ ரொம்ப பசிச்சிச்சு. அன்றைக்கி ஃபாஸ்டிங் வேறு. என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பயங்கர ரேட்டு. ஸோ ஒரு வழியாக ஒரு தண்ணி பாட்டிலை மட்டும் வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போயாச்சு. இன்னுமே வந்து எனக்கு பயமாக தான் இருந்தது. இந்த டைம் நான் புக் பண்ணது எத்திக்காடு தான். இதில் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு அதுவுமே வந்து செட் ஆகலை, வாமிட் எடுத்துட்டேன். கொஞ்சம் காலியாக தான் இடமும் இருந்தது. படுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் எக்கனாமி சீட் புக் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறையா இருந்தது. அண்ட் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டும் வந்து கிளம்பியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நான் அபுதாபி ரீச் ஆகிட்டேன். முன்னெல்லாம் நான் துபாய் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வருவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வந்து இல்லை, இறந்துட்டாங்க. எனக்கு துபாய்னாலே எங்கள் மாமா ஞாபகம் தான் வரும். ஏன்னா என்னை வந்து அவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ துபாயில் வந்து எனக்கு யாருமே கிடையாது, ஹஸ்பண்டை தவிர. நான் ஹஸ்பண்டுக்காக பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நான் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதோடு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.